ஸ்கூல்ஸ், உங்களுடைய பெஞ்ச், உங்களுடைய கிளாஸ் ரூம், உங்களுடைய டீச்சர்ஸ், உங்களுடைய பழைய ஜோக்ஸ், நீங்கள் பண்ண எல்லா குறும்பு, நீங்கள் பண்ண ஃபர்ஸ்ட் சைட், நீங்கள் பண்ண ஃபாலோ அப், நீங்கள் கிழிச்ச புக்ஸ், நீங்கள் பார்க்கவே கூடாதுன்னு நினச்ச ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுற உங்கள் கிளாஸ் பெஞ்சஸ், அரட்டை, இதெல்லாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் வரும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு ரீவிசிட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒரு ரீயூனியனுக்கு பிளான் பண்ணோம். அந்த ரீயூனியனோட வீடியோஸ் தான் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த உண்மையாலுமே உங்கள் ஸ்கூல் லைஃப்பை வந்து இதை ரீவிசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் மொத்தம் கிளாஸில் 50+ மெம்பர்ஸ். ஆனால் இந்த ரீயூனியனுக்கு எங்களால் கேதர் பண்ண முடிஞ்சது ஹாஃப் ஆஃப் த க்ரௌட் தான். ஆனாலும் எங்களால் அது வந்து அன்ஃபர்கட்டபிள் மெமரிஸாக இருந்துச்சு. ஸோ இதை நாங்கள் எப்படி பிளான் பண்ணோன்னு சொல்கிறேன். ஸோ தட் பார்க்குறவங்க அவங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த குரூப்பை வச்சு எல்லாரையுமே கான்டாக்ட்ஸ் எல்லாமே விட்ட கான்டாக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சோம். அப்புறம் எப்படி அந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். எல்லாருக்கும் ரோஸ் கொடுத்து இன்வைட் பண்ணி பிளான் பண்ணணுன்றது எங்களோட இனிஷியல் பிளான். அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் டேவை வந்து நாங்கள் எங்கேஜிங்காக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு வந்து மீட் அண்ட் க்ரீட் ஒரு 1 hour வந்து பேசி எல்லாருமே க்ரீட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அசம்பிள் ஆகிட்டோம் ஒரு ப்ளேஸில். அதுக்கப்புறம் வந்து நோ யுவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு செஷன் வச்சுருந்தோம். அது ஒரு 1 hour போச்சு. அப்படின்னா வந்து கெட் டு நோ ஈச் அதர், எல்லோரும் என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்டாண்டிங் மூமெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குரூப்பில் வந்து ஒரு 3 கேர்ள்ஸ் வந்து தவறிட்டாங்க. ஸோ அவங்கள நினைவு வச்சு அந்த ஸ்டாண்டிங் டைம் கொடுத்தோம், சைலன்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஒரு குரூப் பிக்சர் எடுத்தோம். இதோ குரூப் வீடியோவில் பார்க்குறீங்களா, இவங்க தான் ஆர்கனைசர். இவங்களுக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டிய ஹானரை இங்கே கொடுத்தோம். இவங்க வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போடுத்து இந்த ரியூனியனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ரீயூனியனில் வந்து ஒருத்தர் மட்டும் 1/2 hour பேசினார். அதை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, மனோ அண்ணன் சொல்லி. இவங்க வந்து எல்லா மெமரிஸும் நாங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒன்றா படித்தோம். அந்த மெமரிஸ் எல்லாமே ரெக்கலெக்ட் பண்ணி எல்லாரோடைய சேட்டையும் வந்து எங்களுக்கு சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மதியானம் லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் எப்பயும் போல் நம்ம ஸ்கூலில் எப்படி அரட்டை அடிப்போமோ அந்த மாதிரி உட்காந்து ஒரு ஃபன்னான அரட்டை ஒரு 1/2 hour போயிட்டுருந்துச்சு. நாங்கள் இதுக்கு வந்து ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து லஞ்சோடு புக் பண்ணியிருந்தோம், பஃபெட்டு. ஸோ முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த சைடு உட்காந்து சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுத்து வந்து குட்டி குட்டி ரீல்ஸ் எல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ், அந்த டைமில் குட்டி குட்டி சிட் சாட்ஸ் இதெல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. நாங்கள் கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணணுன்னு சொல்லி குட்டி குட்டி ரீல்ஸ்க்கெல்லாம் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். இதெல்லாம் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் தனித்தனி வீடியோஸாக போட்டிருக்கேன். வேணும்னா போய் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு 2 o'clock மேலே வந்து நாங்கள் அவுட்டோர் கேம்ஸ் போயிட்டோம். அவுட்டோர் கேம்ஸ் தான் வந்து சச் எ மெமரபிள் திங்னு நான் சொல்லுவேன் இந்த ரீயூனியனில். ஏன்னா அவ்வளோ லாஃப்டர் இருந்துச்சு. அந்த என்டையர் டேவோடைய லாஃப்டர் வந்து அந்த அவுட்டோரில் தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி ஒரு குரூப் ரீயூனியன் மேக்கர்ஸ் குரூப்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த கேம்ஸ் தான் பண்ண போகிறோம்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கேம் பார்த்தீங்கன்னா, ஹெட், ஷோல்டர், நீஸ், அதுக்கப்புறம் பாட்டில்னு சொல்லும்போது அந்த பாட்டிலில் கேட்ச் பண்ணணும். ஸோ இப்படி ஒரு கேம்ஸ் வச்சு அது ரொம்ப ஃபன்னாக போச்சு. எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேர் வரல, அதுக்கப்புறம் ஜாலியாக இருந்தோடனே எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து குட்டி குட்டி கேம்ஸ் வச்சோம். அதுவுமே எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நாங்கள்லாம் வந்து எங்கள் ஃபேமிலி, கிட்ஸு எல்லாரையுமே மறந்து ஒன் டே ஜாலியாக இந்த டைமில் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு குரூப் ஈவெண்ட் பண்ணியிருந்தோம். இது எப்படின்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணும்போது யாருக்கிட்ட வருதோ அவங்க 2
ப பக்கத்தில் இருக்கிற 2 பேர் உட்காரணும். அப்படி ஒரு கேம் வந்து நாங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அதில் விடுறவங்க வந்து ஒவ்வொருத்தராக வெளியில் வந்துட்டுருந்தாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் எங்களை உட்காந்து உட்காந்து எந்திரிச்சதில் நல்லா கால் வலி இருந்துச்சு. பட் அந்த கால் வலியெல்லாம் அந்த ஃபன் அந்த மெமரிஸில் வந்து ஒன்றுமே தெரியல, மறந்தே போச்சு. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பெரிய குரூப்பாக ஃபார்ம் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து லெஃப்ட் ஆகி அதுக்கப்புறம் சின்ன சின்ன குரூப்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 பேர் வின் பண்ணியிருப்பாங்க. இது வின்னிங் லூசிங்லாம் கிடையாது. பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒன் டே ஃபுல்லாக. இது வந்து நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய ஃபேமிலிஸ்க்கு தான் நாங்கள் தேங்க் பண்ணணும். ஏன்னா எங்கள் ஃபேமிலிஸ் வந்து ஒன் டே எங்களுக்காக கொடுத்துட்டாங்க. எங்கள் பேபிஸை பார்த்துக்கிட்டாங்க, எங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸை பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துட்டு தான் எங்களுக்கு இந்த டே வந்து எங்களுக்கு அனுப்புனாங்க. ஸோ அந்த டே வந்து எங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. இதை பார்க்குற நீங்களும் கண்டிப்பாக ஒரு ரீயூனியன் மேக் பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஒய்ஃப் போகிறாங்களோ இல்லை உங்கள் கிட்ஸ் போகிறாங்களோ கண்டிப்பாக ஒரு நாள் அனுப்பி வைங்க. ஒரு ஜாலியான லைஃபாக இருக்கும், ஒரு ஜாலியான மெமரிஸாக இருக்கும். அதுக்கடுத்து கேம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் சொல்லுவோம், இன்னொருத்தவங்க பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் வந்து எப்படி பாஸ் ஆகுதுன்றது தான். இது பார்த்திங்கன்னா இது அதுக்கூட ரொம்ப பயங்கர லாஃப்டராக இருந்துச்சு. இப்போ இதுக்கப்புறம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல அப்படின்னு இருப்பாங்க. அதுவே அப்படியே பாஸ் ஆகிடுச்சு, எனக்கு தெரியலன்னு சொல்லி. ஸோ இது ரொம்ப ஜாலியாக ஃபன் ஃபில்டாக இருந்துச்சு. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுவும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து கடைசியாக நான் பண்ணி காட்டியிருப்பேன். என்ன தான் நீ பண்ண சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இங்கே. கடைசியில் நான் பண்ணி காட்டும்போது இவ்வளோ ஈஸியான ஸ்டெப்பு தான் இப்படி பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு இதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஈவெண்ட் என்னென்னா, நாங்கள் 6th to 10th படிக்கும்போது எங்களுடைய பிடி பீரியடில் வந்து கபடி விளாடுவோம். சும்மா ஜாலியாக ஃபன்னாக விளாடுவோம். வின் ஆர் லூஸ் அதெல்லாம் கிடையாது. கில்லி டீம், வள்ளி டீம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு விளாடுவோம். அது திரும்பியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதுனால திரும்பி நாங்கள் விளாண்டோம். இப்பயுமே வந்து நாங்கள் அந்த ஃபன்னோடு தான் விளாண்டுருப்போம். பார்த்திங்கன்னா தெரியும், போகிறோமோ அவுட் பண்ணுறோமோ அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஃபன்னாக பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி பாய்ஸ் எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் தனியாக நின்று கேமை விளாடிட்டு வந்தோம். அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த கேம் வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஷால் எல்லாம் போட்டிருப்போம். அப்போ வந்து அந்த ஷாலெல்லாம் கிழிஞ்சிரும். எங்களுடைய ஷால் ட்ரெஸ்லாம் நிறைய பேருக்கு கிழிஞ்சிருக்கு. அதெல்லாம் நாங்கள் வந்து யோசித்து பார்க்கும்போது இப்பயும் வந்து எங்களுக்கு அதை மறக்கவே முடியல. திரும்பி அந்த அந்த டேஸை வந்து ஞாபகப்படுத்தினது இந்த கபடின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு கேம் வந்து விளாண்டோம். இது என்னென்னா பால் வச்சு வந்து அப்புறம் பாட்டில்ஸில் ஜிக்ஸாக்காக நடக்கிற மாதிரி ஒரு கேம் பண்ணியிருந்தோம். பட் அது அந்த அளவுக்கு அவுட்கம் வரல. ஆனால் அதை வந்து பாய்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக வந்து விளாண்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நடந்தால் தான் பால் வந்து கீழே விழுகும் அப்படின்னு சொல்லி அதுவும் ட்ரை பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா அகெயின் அந்த இது ஃபன் கேம் தான். இது பாய்ஸ்க்கு மட்டும் வச்சுருந்தேன். என்னென்னா அதே நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு அதை எப்படி பாஸ் ஆன் பண்ணுறாங்கன்னு பார்க்குறது. இந்த வீடியோ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி மியூசிக்கோடு போட்டிருப்பேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப லாஃப்டராக இருக்கும். கடைசியில் வரவங்களுக்கு வந்து அது என்னன்னே புரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லா ஃபன் கேம்ஸுமே கைஸ், இது வந்து நம்ம விளாட்றோம், தோக்குறோம், ஜெயிக்கிறோன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த டே அந்த மெமரிஸை நாங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன செக்மெண்ட்குள்ளே போனோன்னா கேக் கட்டிங் பார்த்திங்கன்னா வந்து 2 கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த 2 கேக்லேயுமே எங்களுடைய ரீயூனியன் பேட்ச் ஸ்கூல் நேம் எல்லாம் போட்டுட்டு கடைசியில் எல்லார் மூஞ்சிலையுமே ஒரு சோகம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு ஃபைனல் டெஸ்டினிக்கு நாங்கள் வந்துட்டோம் இல்லையா. ஸோ கேக் கட் பண்ணும்போது எல்லாருமே அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. திரும்பி இன்னொரு ரீயூனியன் கண்டிப்பாக வைக்கணும், இன்னும் எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டைமில் வந்து நான் கண்டிப்பாக
ஒரு சிலருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது யாருன்னா, இந்த ரீயூனியனுக்கு கொஞ்சம் பேர் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸே. அவங்களுக்கும் நான் இந்த வேலையில் வந்து அவங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். கேக் கட்டிங் முடியும்போது எங்களுக்கு ஸ்நாக்ஸும் ரெசார்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்நாக்ஸும் நாங்கள் சாப்பிட்டுட்டு கேக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு முக்கியமான செக்மெண்ட்குள்ளே போனோம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட் வந்து ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். அது என்னென்னா, எங்கள் கிளாஸுடைய எல்லா மெம்பர்ஸோடைய ஃபோட்டோஸையும் கலெக்ட் பண்ணி அந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்து அந்த ஃப்ரேமில் வந்து எல்லாருமே வந்து இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்பான்சர்ஸ் கிஃப்ட் பண்ண 2-3 கிஃப்ட்ஸ் அதுக்குள்ளே போட்டிருந்தோம். அது எல்லாமே போட்டுட்டு நாங்கள் ரிட்டன் கிஃப்டாக கொடுத்துட்டோம். அந்த வீடியோஸும் நீங்கள் இனிமேல் பார்ப்பீங்க. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. என் நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. ஜாதியில பேதம் இல்ல நட்புக்குள்ள. என் நண்பன் இருக்கிற வரையில் எனக்கு கவலை இல்ல. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. அந்த கல்லூரி நாட்களில நாங்க காலேஜ் போகையில வட்டி தொட்டி எல்லாம் வட்டி போட்டடும். ஓட்டி கடை போதவில்லை, செட்டிக்குள்ள செட்டும் இல்ல எங்கள போல. நட்புக்குள்ள பிரச்சனை தான் வந்ததே இல்ல. என் நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. ஜாதியில பேதம் இல்ல நட்புக்குள்ள. என் நண்பன் இருக்கிற வரையில் எனக்கு கவலை இல்ல. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு என் நெஞ்சு. இந்த ஃபுல் வீடியோவும் பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடையோ உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடையோ இந்த ரீயூனியனை கண்டிப்பாக மேக் பண்ணுங்கள். எங்களுடைய ரீயூனியன் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக பிளானாக இருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய்.